ஆவிக்குரிய நம்பிக்கை கூட்டம். இந்த நாளின் தலைப்பு வந்து பாதை மாறி சென்ற தலைப்புகளே நமக்கு மிஸ்டர் பாலராஜ் அவர்கள் முன்பாக வைக்கின்றேன். இந்த நாளின் தேவை செய்திகள் கடந்த செல்ல முன்பாக அவர்களுக்கு தேவனுடைய நாமம் மகிழ்ச்சிப்படுவதாக அருமையான ஓய்வு நாளின் மதிய பொழுதிலும் அவருடைய திரு சமூகத்தில் கேட்கின்ற அவருடைய வாக்குகளை வேதத்தில் உள்ள மகத்துவங்களை வாசித்து அறிந்து ஆவிக்குள்ளாக நம்மை இணைத்துக் கொள்வதில் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அதற்காகவும் அவருடைய பாதத்தண்டையில் ஒரு சிலராய் ஒழுங்கிருந்தாலும் நாம் தேவனுடைய சொத்துக்கள் என்பதனை மேன்மையாக நினைத்து இங்கே ஆண்டவருக்கு மீண்டுமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான தருணத்தை எனக்கு வழங்கிய நம்முடைய சபை போதகர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு தாழ்வுகளை கொடுத்திருக்கிறாரோ அவரை அறிய செய்கிற வார்த்தைகளில மற்றவர்களை அவருக்கு அறிமுகம் செய்து வைக்கிற வேலை தான் ஊழி. ஆகவே அதை முன்னெடுத்து செய்கிறார். அவருடைய நன்மையான சாட்சியை உண்மையிலேயே ஒரு எழுப்புதலாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உள்ளங்களிலே தூக்குதல்களையும் அதை ஏற்படுத்துகிறது. இதற்கு பெயர் தான் மோட்டிவேஷன். ஒரு தலைமைத்துவம் என்று வருகிற பொழுது மோட்டிவேஷன் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிகவும் முக்கியமானது. அந்த வகையில் இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு யோனாவை பற்றிய அவருடைய வாழ்க்கை, ஊழியம் மற்றும் சாட்சி. இங்கே யோனாவினுடைய புத்தகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த யோனா தீர்க்கதரிசி குறித்து நாம் சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த யோனாவுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தையும் செய்ய வேண்டும் என்றால் நினைவு கொள்ள வேண்டும். அந்த ஊழியத்தில் எந்த இடத்திற்கு அனுப்பப்பட்டார், அவர் அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தாரா இல்லையா என்ற ஒரு விஷயம் நம் கண் முன்பாக வருகிறது. அப்போ அவர் சென்ற இடம் போதுகிறவர்கள் சொன்னது போல மீனின் வயிறு அங்கே ஆலயமாக்கப்பட்டு ஜபக்கூடமாக மாற்றப்பட்டு அங்கிருந்து ஏறெடுத்த ஜபம் இல்லையா? It was made as a sanctuary in which he knelt down, felt to have a prayer. இல்லையா? அங்கே தேவனுடைய பாதுகாப்பை அவரை விட்டு வந்துட்டேனே, அவரை சார்ந்திருப்பது எவ்வளவு முக்கியம், அதை விட்டு நான் இங்கே சிறையில் இருக்கிறேனே என்று உணர்வடைந்த ஒரு விஷயம். அவரை காட்டிலும் நாம் மேன்மையானவர்களாக என்றால் இல்லை. அவர் தீர்க்கதரிசி, ஆண்டவரோடு பேசினவர். அவர் என்ன செய்தார் என்றால் ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்பட்டவர். அங்கே போய் என்றால் அங்கதான் சில குளறுபடிகள் அவருக்குள் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆகவே அவரை பற்றி நாம் படிக்கின்ற பொழுது அவர் எந்த இடத்திற்கு அனுப்பப்பட்டாரோ அந்த இடத்தினுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த சூழ்நிலை மாறும் பொழுது அவர் புரிந்து கொள்ளுகிற விஷயம் என்ன? முதலாவது தேவனை பற்றி புரிந்து கொள்கிறார். இரண்டாவது, அவர் அனுப்பின இந்த ஊழியம் எவ்வளவு மேன்மையானது என்பதையும் அவர் புரிந்து கொள்கிறார். ஆகவே இந்த யோனா புத்தகம் வெறும் 4 அதிகாரங்கள் இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் நம்மால் கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பாடம் அந்த புத்தகத்தில் இருக்கிறது என்பதை
நாம் மறந்து விடவே கூடாது. இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியை குறித்து சொன்னார். நம்ம ஓய்வு நாட்கள் பாடத்துல பாழாக்கும் அறுவரை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறானே என்று சொன்னவர், இன்னொரு தீர்க்கதரிசியை குறித்தும் அவர் சொல்லி இருக்கிற ஒரு விஷயத்தை உங்கள் கண் முன் நிறுத்த விரும்புகின்றேன். அது எங்கே இருக்கிறது என்றால் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 39 எடுத்தவர்கள் வாசிங்களேன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் ஆதலால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். 39வது வசனமா? 12:39. அவர் பிரத்யுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம். இவர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யாருடைய அடையாளத்தை காட்டுகிறார்? யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். இதை கொஞ்சம் அவர் முக்கியப்படுத்தி பேசுகிறார் என்றால் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்றுதான் பொருள். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். யோனா இரவும் பகலும் 3 நாள் பெரிய மீனின் வயிற்றில் இருப்பது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில். அந்த அடையாளம் என்ன? இவங்க அடையாளம் தேடுகிறார்கள். அந்த அடையாளம் என்ன என்பதை அடுத்த வசனம் சொல்லுகிறது. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் ஆமா இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். அப்புறம் சொல்றாரு 41 யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளில நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். அவருக்கு ஒரு ஊழிய கட்டளை கொடுக்கப்பட்டது. அந்த ஊழிய கட்டளை எப்பொழுது கொடுக்கப்பட்டது என்றால் தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்த பொழுது கொடுக்கப்பட்டது. இப்ப சப்ஜெக்ட் இப்ப நம்ம பாயிண்ட் வரணும். இன்றைக்கு இது பொருத்தமா இருந்தால் பொருத்தம். 3 தூதர்களுடைய செய்திகளில முதலாவது தூதருடைய செய்தி என்ன? இதோ என்ன சொல்றாரு? ஆமா, நியாய தீர்ப்பு நாள் வேலை வந்தது என்ற ஒரு வார்த்தையை நீங்க என்ன செய்யலாம், அங்கே பார்க்கலாம். ஒரு பட்டணத்திற்கு நியாய தீர்ப்பு செய்யும் வேலை வந்துவிட்டது. ஒரு கடைசி ஒரு சுவிசேஷம் சொல்லணும், ஒரு எச்சரிப்பு செய்தி அங்கே சொல்லணும். இந்த கதைகள்லாம் சொல்ல விரும்பல. அந்த கதைகள் எல்லாருக்கும் தெரியும், சின்ன குழந்தைகள் எல்லாருக்கும் தெரியும். அது எங்க போனாங்க ஏன் போனாங்க இதெல்லாம் கிடையாது. இப்போ கடைசி காலத்தில் முடிவுறுகிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த செய்தியானது ஒன்றை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அது என்ன என்று சொன்னால் என்ன? நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. அதனால நீங்க போய் என்ன செய்யுங்க, இந்த தூதை அறிவியுங்கள். அப்போ இந்த காலத்திற்கு உரிய செய்தி முத்தூதனுடைய அவசியம் என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்போம் என்று சொன்னால், யோனாவுக்கு அன்றைக்கு ஆண்டவர் அங்க போய் சொல்லு அப்படின்னு சொன்னாரு. என்ன சூழ்நிலையை போய் சொல்ல சொன்னார்? அந்த பட்டணம் ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளாக வந்து இருக்கிறது. அங்கே பாவங்கள் அதிகமாகி கொண்டிருக்கின்றன. அது என் சமூகத்தில் வந்து எட்டுகிறது. அங்கே கடைசி வாய்ப்பாக நான் ஒரு என்ன செய்கிறேன், ஒரு தூதனை அனுப்பி ஒரு தூதை அவர்களுக்கு அறிவிக்கிறேன் என்று அங்கே நமக்கு முதல் காரியமாக யோனாவின் மூலமாக நமக்கு வெளிப்படுகிறது. இது மறக்க வேண்டாம், சரிங்களா? அங்கே ஆண்டவர் நீ எழுந்து போ என்கிறார், இல்லையா? எழுந்து போ என்றார். இங்கே நாமும் எழுந்து என்ன செய்யணுமா, போகணுமா? வேலை இன்றைக்கு இது தேவை என்று உணர்கிற மக்கள் ஊழிய பணியில் நிச்சயமாக இணைத்துக் கொள்வார், நிச்சயமாக இணைத்துக் கொள்வார். அநேக வரலையே போல அப்படின்னா இன்னும் அவர்கள் என்ன செய்யலன்னா அந்த உணர்வுக்குள் வரல.
அந்த உணர்வுக்குள் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதல் படியாக இருக்கிறது. இங்க கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் இது செய் என்றால் செய்ய முடியும். ஆகவே அவருடைய ஊழியம் எந்த காலகட்டத்தில் என்று சொன்னால் அந்த பட்டணத்திற்கு ஒரு நியாயத்திற்கு வரப்போகிறது. செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இன்னும் 40 நாள் தான் என்ன நடைபெற போகிறது இந்த பட்டணம். இதுதான் செய்தி. இதைத்தான் போய் சொல்லணும். அவர் இதைத்தான் போய் சொல்ல வேண்டும். இந்த செய்தி அங்கே போய் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனாலும் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் சொல்வதை கேட்கவில்லை. அந்த கட்டளையை அவர் என்ன செய்கிறார் என்றால் தள்ளி போட்டு அவர் சொன்ன வழியை விட்டுவிட்டு, தேவன் காட்டின அந்த பாதையை விட்டுவிட்டு தனக்கான ஒரு பாதையை அவர் தெரிந்து கொள்கிறார். ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. பின்வாங்கி போகிறதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் தேவன் அந்த காரணங்களை எல்லாம் நியாயப்படுத்துவதே இல்லை. தேவன் சொல்வதெல்லாம் என்ன என்றால், நீ போய் என்றால் நீ போங்க, இதை செய் என்றால் நீங்க செய்யுங்க, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வழியில் எது வந்தாலும், உங்களுக்கு என்ன நேரிட்டாலும், அங்கே என்னுடைய காக்கும் கரம் உங்களோடு கூட இருக்கும் என்பதுதான் அவர் தருகிற ஒரு ஆலோசனை. இந்த ஆலோசனையை நாம் விசுவாசிக்காவிட்டால் யோனாவை போலதான் நாமும் என்ன செய்ய முடியும்? பின்வாங்கி செல்ல முடியும். நமக்கு என்ன பாடம் இதிலே என்று சொன்னால், தேவன் உங்களையும் என்னையும் ஒருவேளை ஆவியானவரால் ஏவப்பட்டவர்களானால் போய் என்கிறார், இதை செய் என்கிறார். தன் ஊழிய பணியை நீங்களும் எல்லாரும் செய்ய வேண்டும், நானும் செய்ய வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிற வகையில் அதற்கு நாம் ஈடு கொடுத்தால், பணிந்தால், அதற்கு நாம் ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்பதுதான் சத்தியம். ஆகவே ஒரு 3 விஷயங்களை உங்கள் முன் சொல்லி முடிக்கலாம் என நினைக்கிறேன். தேவன் 2 பொறுப்புகளை அவரிடத்தில் கொடுத்தார். சுருக்கமா சொல்றேன். என்ன பொறுப்புகள்? 2 பொறுப்புகளை யோனாவிடத்துல கொடுத்தாராம். அது என்ன பொறுப்பு அப்படின்னு சொன்னா, முதல் பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த யோனாவின் அதிகாரம் முதல் 2 அதிகாரங்கள் மட்டும்தான். அந்த 1-2 அதிகாரங்கள் ஆண்டவர் யோனாவுக்கு கொடுத்த முதல் பொறுப்பு. தேவன் அவருக்கு கொடுத்த 2வது பொறுப்பு என்ன என்று கேட்டால், யோனாவுக்கு கொடுத்த 2வது பொறுப்பு அதிகாரங்கள் 3-4. அப்போ இந்த முதல் பொறுப்பில் அவர் கீழ்ப்படிந்தாரா? அந்த 1-2 அதிகாரங்களில் உள்ள எழுந்து போய் என்று சொன்னார், நினிவேக்கு போய் என்று சொன்னார். அதற்கு கீழ்ப்படிந்தாரா என்றால் அவர் என்ன செய்யவில்லை? கீழ்ப்படியவில்லை. அப்போ முதல் விஷயம், தேவ கட்டளையை யோனா தள்ளிவிடுகிறார். முதலாவது பொறுப்பு வருது, ஆனால் அந்த பொறுப்பை அவர் தட்டி கழிக்கிறார், தள்ளிவிடுகிறார். 2வது என்ன அதில் இருக்கிறது என்று சொன்னால், தேவ தண்டனை யோனாவை சந்திக்கிறது. யாரெல்லாம் பின்வாங்கி போகிறார்களோ, யாரெல்லாம் தேவ ஆலோசனையை கேட்காமல் அவரை தள்ளிவிடுகிறார்களோ, அடுத்தது என்ன வரும்? தேவ தண்டனை வரும். வீட்டில் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை, நிம்மதியே இல்லை அப்படின்னா நாம் எங்கேயோ தவறு செய்கிறோம். தேவனுடைய ஆலோசனையை நாம் தள்ளிவிட்டோம். தேவனுக்கு விரோதமாக நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகள் இருந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் சுட்டி காட்டப்படுகின்றன. இதை நம்ம மறக்கவே கூடாது. என்னுடைய காரியங்கள்ல நான் அப்படிதான் நினைத்தேன். என்னுடைய கஷ்டம் ஏதாவது வருதுன்னா நான் எங்கேயோ விழுந்திருக்கிறேன், நான் எங்கேயோ தவறி இருக்கிறேன், அதைத்தான் ஆண்டவர் என்னை உணர்த்துவார். யார் மேல குற்றம் சொல்லி நமக்கு இல்ல. யாராவது சொன்னாங்கன்னா உடனே கேட்கிறேன், ஏன் சொன்னீங்க, எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு. அதுதான். ஆகவே முதல் பொறுப்பில் அவர் கட்டளையை தள்ளிவிட்டார், தண்டனை அவரை சந்திக்கிறது. 3வதாக மீனின் வயிற்றிலிருந்து யோனா ஜெபிக்கிறார்.
அடுத்ததாக அதிலிருந்து தேவனுடைய தயவினால விடுதலை ஆகிறார். இந்த முதல் பொறுப்புல, ஊழிய பொறுப்புல இந்த 4 விஷயங்கள் இருக்கின்றன, மனசுல வச்சுக்கிறோம். அடுத்தது 2வது ஊழிய பொறுப்பு. அது தேவன் 2வது கொடுத்த அந்த பொறுப்புல என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, அதாவது 3-4 அதிகாரங்கள் அப்படின்னு சொன்னா, யோனா இப்பொழுது தள்ளிவிடவில்லை, கீழ்ப்படுகிறார். தேவனுடைய கட்டளைக்கு என்ன செய்கிறார்? கீழ்ப்படுகிறார். அப்படியே ரிவர்ஸ் ஆகும். 2வது, அவர் கீழ்ப்படிந்தாலே, அதுக்கு முன்னாடி அவருக்கு கீழ்ப்படியாததுனால தண்டனை வந்தது அல்லவா? இப்பொழுது அந்த தண்டனை நீக்கப்படுகிறது. இப்பொழுது அந்த தண்டனை நீக்கப்படுகிறது. 3வதாக யோனா மிகவும் கடுமையாக ஜெபிக்கின்றார். அவருடைய ஜெபம் தான் என்னை ஈர்த்த ஒரு பெரிய விஷயம். இந்த புத்தகத்துல அவர் செய்த ஜெபம் தான் என்னை ஈர்த்த ஒரு பெரிய விஷயமாய் இருக்கிறது, அந்த யோனாவின் ஜெபம். அடுத்தது யோனாவை தேவன் கண்டிக்கிறார். ஏன் கண்டிக்கிறார்? அப்பொழுதும் அவருக்கு தேவனுடைய திட்டம் புரியவில்லை. தேவனுடைய திட்டம் புரியவில்லை. ஆக ஆண்டவரே, நான் இதுக்கு முன்னாலே சொல்லலையா அந்த இடம் எப்படிப்பட்டது, அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி இருந்தேன் அல்லவா? அப்படி இருந்து என்ன போக சொன்னீங்களே, இப்ப பாத்தீங்களா அடிக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனா இப்போ அடிக்கல. நான் இதை பார்த்து உயிரோடு இருக்கிறத விட என் உயிரை நீ என்ன செஞ்சிருங்க, எடுத்துருங்க. அப்போ இது ஞானமான ஒரு ஜபமா? இது இங்க இருக்கிற ஜபம் இது ஞானமான ஒரு வேண்டுகோளா? அப்ப என்னன்னா, நானு தான் நீதிமான அப்போ சொல்றேன், நீ தேவன் இதை முன்னமே அறிந்திருக்கிறீர், ஆனாலும் என்னை சோதித்து என்னை கஷ்டப்படுத்தும்படி நீ இப்படி செய்தீரோ, நான் உயிரோடு இருக்கிறதுல இனிமேல் அர்த்தம் இல்லை. என்னை யாரும் இனிமேல் தீர்க்கதரிசி சொன்னா அதன்படி நடக்கல, இந்த மாதிரி நாங்கள் போயிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஆகவே நான் மறைக்கிறேன், என் ஜீவனை நீ எடுத்துக் கொடுக்கப்பா. சில நேரங்களில் நம்முடைய ஜபம் கூட இப்படிதான் இருக்கிறோம். சோத்து கொடுக்கிற விஷயத்தை புரியாமல், உணராமல், தேவனை அவருடைய திட்டத்தை நாம் விளங்கிக் கொள்ளாமல், நம்முடைய செயல்களையே மேன்மைப்படுத்தி தன்னை ஒரு நீதிமான்களாகவே எண்ணி நம்ம என்ன செய்யறோம்னா, வேண்டாம் ஆண்டவரே, ஒன்றும் எனக்கு செய்ய மாட்டேன், நான் என்ன செஞ்சிடறேன், செத்துறேன். எத்தனை பேர் தற்கொலை செய்து கூடிய காலங்களில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ குடும்பங்களை சந்திக்கலாம், மக்களை சந்திச்சிருக்கலாம். சில பேருக்கு அந்த தாங்கும் திறன் இருக்காது, விசுவாச குறைபாடு. என்ன செய்வாங்க, திடீர்னு ஒரு ராங் டிசிஷன், செத்துடலாம். அதுக்கு ஒரு ராங் டிசிஷன் எடுத்துருவாங்க. இங்கே ஆண்டவர் அதை கண்டிக்கிறார், தேவன் அதை கண்டிக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் யோனாவுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். கடைசியில் இந்த விஷயங்கள் தான் ஒரு பெரிய பாடத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார் இல்லையா? இன்னைக்கு இருந்த நாளைக்கு போக பிறந்த செடிக்காக நீ இவ்வளவு வருத்தப்படுறியப்பா. அந்த வசனம் எங்க இருக்கிறது? 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்களேன். அதுல என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எச்சல் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்தும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமனுக்காக பரிதவிக்கிறாயே. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவேற்காக நான் பரிதவிக்காமல் இருப்பேனோ என்றார். எனக்கு அந்த செடியின் மேல பரிதாபம் அப்படின்னு சொன்னா, அங்க என்ன சொல்றாரு, இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் அழிந்து போவது எனக்கு விருப்பமோ? அது என்ன சொல்றாரு, எல்லா மக்கள் அவர் யாராய் இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும், ஒரு தேசம் துன்மார்க்கத்தனமாகவே இருந்தாலும் கூட கடைசி வரை எச்சரிப்பு, அவருடைய அன்பு என்ன செய்கிறது என்றால் நெருக்கி ஏறி அந்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பி ஆண்டவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆத்துமாக்கள் எல்லாம் பிழைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். துன்மார்க்கனுடைய
மரணம் அவருக்கு என்ன இல்லை. ஆமா, அவருக்கு அது சரியில்லை. அவர் அதை விரும்புவதும் இல்லை. அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் ஆத்துமாக்கள் செடிக்கும் வண்ணமாக தேவனிடம் வந்தால் நிச்சயமாகவே அது என்ன உண்டு என்றால் ஜீவன் உண்டு என்பதுதான் அவருடைய காரியம். ஆகவே ஊழியத்திற்கு சென்ற அந்த மகனுடைய காரியம் என்ன என்று இப்பொழுது விளங்குகிறது. அவருக்கு என்ன அப்படின்னா, தேவன் யூதர்களை மாத்திரமல்ல, இஸ்ரவேலர்களை மாத்திரமல்ல, நல்லவர்களை மாத்திரமல்ல, அவர் எல்லாரையும் நேசிக்க விரும்புகிறார். அவருடைய நேசம், அன்பு தான் ஊழியக்காரருடைய பிரயாசமாய் மாற வேண்டும் என்பது. தனக்கு விரோதமாய் வருகிறவர்களை கூட வா என்று அழைத்து அவர்களையும் சகோதரனே சகோதரியே என்று பழகுகின்ற அந்த தன்மை, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற அந்த ஒரு தன்மை தான் தேவனுடைய தன்மையை எடுத்து காட்டக்கூடியதாய் இருக்கிறது. இதுதான் இங்கு இருக்கிற ஒரு அருமையான ஒரு பிரசங்கமாக இருக்கிறது. யோனாவை பற்றி நாம பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதுதான் அங்கு உள்ள ஒரு கருத்து சாரமாக இருக்கிறது. இங்கே என்ன ஒரு கேள்வி வருகிறது என்றால், ஒரு சந்தேகம், மீன் மனிதரை விழுங்குமா? மீன் மனிதரை விழுங்குமா? இதெல்லாம் சில ஒரு கருகலான சில விஷயங்கள். அதனால்தான் இதெல்லாம் கொஞ்சம் முன்னால் சொல்லிடலாம் அப்படின்னு. மீன் மனிதரை விழுங்குமா? ஒரு பெரிய மீன் அதுக்கு என்ன பண்றாங்கன்னா வைல்ட் ஷார்க் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? அது என்ன ஒரு 200 மீட்டர் நீளமும் 7000 கிலோ எடை உள்ளது அப்படிங்கிறாங்க. அடே அப்பா! அப்ப அதனுடைய இறைப்பை பார்த்தீங்கன்னா அது யோனாவை போல இன்னும் 2 பேர் கூட அது என்ன செய்யும், இழுத்து வாங்கி கொள்ளாது. அப்படிப்பட்ட வயிறு அதுக்கு, அவ்வளவு பெரிய வயிறு. அப்புறம் அதனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மீன் எல்லாவற்றையும் விழுங்கும். ஆனால் அது கொஞ்ச நாள் என்ன செய்யும், அந்த வயிற்றுக்குள்ள அப்படியே இருக்கும். ஏன் அது வயிற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொன்னா, அங்க ஒன்றும் நடைபெறாது. ஜீரண சக்தியெல்லாம் அது நொறுக்கிறது, அதை புழியிறது, இந்த வேலையெல்லாம் அங்க இருக்காது. ஏன்னா அதுக்கு தேவை இல்லாதது, அது விருப்பம் இல்லாத ஒரு உணவு ஏதாவது அதற்குள் சென்று இருக்குமானால் அவற்றை முதலாவது வெளியே தள்ளிவிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அது ஜீரணிக்கவே தொடங்கணும். அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த மீனுக்கு இருந்தது. அதுதான் அந்த இப்படிப்பட்ட மீனை ஆய்வு பண்ணி, நீ போ, உன்னை அங்க வைக்கிறேன், உன்னை எங்க வச்சா திருந்துவியோ அங்க வைக்கணும் அப்படின்றது யாருக்கு தெரியும்? இங்க வச்சா நீ திருந்த மாட்டே, உன்னை எங்க வைக்கணுமோ அங்க வச்சாதான் நீ திருந்துவ அப்படிங்கிறது தெரியும். அப்போ அவருக்கான தண்டனை, இப்ப இந்த தண்டனை கொடுத்த உடனே ஜெயிலில் போட்டுருவாங்க இல்லையா? ஆண்டவருக்கு தெரிந்த ஒரு ஜெயில் என்னன்னா மீன் வயிறு தான். அதுதான் அவரை பத்தி சொல்லணும்னாக்கா கன்ஃபைன்மெண்ட் இல்லைங்களா? முதல்ல கன்ஃபைன்மெண்ட், தென் கம்யூனியன் வித் காட் இல்லைங்களா? Confinement in the shark, in the belly of the shark, and communion with the God from the depth of the sea. அடுத்தது கடைசியா பார்த்தீங்கன்னா